பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவையில் விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோவையில் இன்று நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாட்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி நிதியை பிரதமர் மோடி வழங்குகிறார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக இன்று கோவை வருகிறார். கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற உள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கிறார். இதற்காக ஆந்திரா மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து விமானம் மூலம் இன்று கோவை விமான நிலையத்துக்கு மோடி வருகிறார். இங்கு அவருக்கு தமிழக கவர்னர் RN ரவி மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளிக்கின்றனர். பின்னர் அவர் இங்கிருந்து கார் மூலம் மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகத்திற்கு பிற்பகல் 1:30 மணிக்கு செல்கிறார். அங்கு தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மோடி இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து ஆண்டுக்கு ரூபாய் 6,000 உதவித்தொகை வழங்கும் PM கிசான் திட்டத்தில் 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகை வழங்கி பேசுகிறார். இந்த திட்டத்திற்கு கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21,80,024 விவசாயிகளும் பயனடைகின்றனர். இதில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 44,837 பேர் பயனடைகின்றனர். விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருதுகளும் வழங்குகிறார். அதன் பிறகு இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுடன் விஞ்ஞானிகள் அவர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் இயற்கை விவசாயிகள் சார்பில் அமைக்கப்படும் அரங்குகள், உற்பத்தி பொருட்கள் பார்வையிடுகிறார். இந்த நிகழ்ச்சி முடிந்து கொண்டு பிற்பகல் 3:30 மணிக்கு கோவை விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இந்த மாநாட்டில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடிக்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகம் முழுவதும் பிரதமரின் தனி பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர மாநாடு நடைபெறும் பகுதியில் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை அவினாசி சாலையிலிருந்து கொடிசியா வளாகம் வரை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி வருகை தொடர்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆய்வு செய்ய தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP டேவிட் ஆசீர்வாதம் நேற்று கோவை வந்தார். அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினார். இதில் காவல் உயர் அதிகாரிகளும் பலர் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வளாகம் வரை பிரதமர் மோடி கார் செல்லும் பகுதியில் நேற்று மாலை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இன்று மீண்டும் தற்பொழுது பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. பிரதமர் தனிப்பிரிவு பாதுகாப்பு படையினர் மற்றும் கோவை மாநகர போலீசார் இணைந்து ஒத்திகை நடத்தினர். அப்பொழுது பிரதமர் கார் செல்லும் பொழுது பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் கவர்னர் RN ரவி, மத்திய அமைச்சர் L முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் MLA, பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் PR பாண்டியன், தமிழ்நாடு உழவர் உற்பத்தி நிறுவன கூட்டமைப்பு தலைவர் வாலை கருப்பையா, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் GK வாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். தற்பொழுது கோவையில் வருகை தரும் பிரதமருக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒத்திகை கான்வாய் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவை வருகிறார். இதனை முன்னிட்டு நகரம் முழுவதும் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக போலீசார் இன்று காலை விரிவான பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ள இயற்கை விவசாயிகள் மாநாடு இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி துவங்கி வைக்க உள்ளார். தனி விமானத்தில் புறப்பட்டு இன்று பிற்பகல் கோவை வரும் அவருக்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பரிசீலனை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இதையடுத்து விமான நிலையத்தில் கொடிசியா வளாகம் வரை பிரதமர் கான்வாய் செல்லும் வழித்தடத்தில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கியுடன் கூடிய போலீசார் இருபுறமும் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு நிலையை சோதித்தனர். ஒத்திகை காரணமாக அவினாசி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கமைப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் வருகையை ஒட்டி மாநாடு நடக்கும் பீளமேடு பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள 38 டாஸ்மாக்
மற்றும் தனியார் பார்கள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.